வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அமைச்சரவை மறுசீரமைப்பினால் குறை நிரப்பு பிரேரணையின் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது. அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. புலிகளின் காலத்தில் கூட இல்லாத அளவுக்கு மோசமான சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் விமர்சனம். திட்டமிட்ட குற்றங்களை ஒழிக்கும் தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பினால் எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்திற்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக கர்ஷன நாணயக்கார வலியுறுத்தல். மதுபான உற்பத்தி உரிமம் தொடர்பாக தொழிலதிபர் ஒருவரை சந்தித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க நிராகரிப்பு. தொடர்பது விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் திட்டமிட்ட வாகன இறக்குமதியினால் அடுத்த ஆண்டுக்குள் சுமார் 3000 குறுகிய தூர பேருந்துகள் சேவையிலிருந்து விலகும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். திட்டமிடப்படாத வாகன இறக்குமதியால் வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் மேலும் அதிகரித்துள்ளது. இந்த நெரிசல் காரணமாக பேருந்துகளின் எரிபொருள் செலவு உயர்வதோடு ஒரு நாளுக்கு இயக்கப்படும் பயணங்களின் எண்ணிக்கையிலும் வெகுவாக குறைந்துள்ளது. இதன் விளைவாக பேருந்து உரிமையாளர்கள் தொழிலில் இருந்து வெளியேறி வருவதாக இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். அமைச்சரவை மறுசீரமைப்பினால் குறை நிரப்பு பேரணியின் மொத்த நிதி ஒதுக்கீட்டில் எந்தவித மாற்றமும் ஏற்படாது என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவான டாக்டர் நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது விசேட அறிக்கை ஒன்றை முன்வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் குறை நிரப்பு பேரணி மற்றும் அமைச்சரவை மறுசீரமைப்பு தொடர்பாக எதிர்க்கட்சியினர் முன்வைத்த கேள்விகள் குறித்து நிதியமைச்சு அதிகாரிகளுடன் நாம் ஆலோசித்துள்ளோம். பாராளுமன்றத்தில் குறை நிரப்பு பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்ட காலப்பகுதியில் அமைச்சரவை மறுசீரமைப்பு இடம்பெற்றாலும் அத்தகைய சூழ்நிலைகளில் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கான பல முன்னுதாரணங்கள் கடந்த காலத்தில் காணப்படுகின்றன. உதாரணமாக 2024 ஆண்டுக்கான நிதியாண்டு குறை நிரப்பு பிரேரணை 2023 செப்டம்பர் 27 அன்று வர்த்தமானியில் வெளியிடப்பட்டு 2023 அக்டோபர் 5 அன்று பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. அதன் பின்னர் 2023 அக்டோபர் 23 அன்று அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சரவை மறுசீரமைப்பை மேற்கொண்டார். எனினும் அதனால் குறை நிரப்பு பிரேரணையின் மொத்த நிதி அளவில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. எனவே முன்னாள் எடுத்துக்காட்டுகளை அடிப்படையாக கொண்டு தற்போதைய குறை நிரப்பு பிரேரணையும் நிறைவேற்றப்படலாம். அமைச்சரவை மறுசீரமைப்பினால் குறை நிரப்பு பிரேரணையின் சட்டப்பூர்வ அமல்படுத்துவதில் எந்தவிதமான தடையும் சட்ட சிக்கலும் இல்லை என்று பிரதம கொறடா நலிந்த ஜாதிச வலியுறுத்தினார். மதுபான உற்பத்தி உரிமம் தொடர்பாக கிங்ஸ்பரி உணவகத்தில் தொழிலதிபர் ஒருவரை சந்தித்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க நேற்று நாடாளுமன்றத்தில் முற்றிலும் நிராகரித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தமது சிறப்புரிமையை மீறுவதாக சுட்டிக்காட்டிய பிரதியமைச்சர் இதற்காக சபாநாயகர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அவர் மேலும் விளக்கம் அளித்த போது, நாங்கள் பொது அதிகாரிகளாக தினசரி முதலீட்டாளர்களையும் புதிய முதலீட்டு வாய்ப்புகளில் ஆர்வம் உள்ளவர்களையும் சந்திப்பது வழக்கமானது. ஆனால் சாணக்கியன் குறிப்பிடுவது போல எந்தவிதமான மதுபான உரிமம் தொடர்பான விவாதமும் ஒருபோதும் நடைபெறவில்லை. அதே போல எனக்கு அத்தகைய கடிதம் ஒன்றும் வரவில்லை. யூடியூப்பில் பரவும் விஷயங்களை அடிப்படையாக கொண்டு நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று அவர் தெரிவித்தார். அரசியலுக்குள் நுழைந்து ஒப்பந்தங்களை வெளிப்படையாக நிறைவேற்றவும் நிறுவனங்களின் நேர்மைகளை பாதுகாக்கவும் தான் நாங்கள் எந்த ஒரு வணிக ஆர்வமுள்ள நபரையும் உரிய அதிகாரிகளிடம் வழிநடத்துவோம் என்றார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் பிரதியமைச்சரின் விளக்கங்கள் தனிப்பட்ட அறிக்கையா அல்லது சிறப்புரிமை குழுவுக்கு அனுப்பப்பட வேண்டிய விடயமா என்று கேள்வி எழுப்பினார். அவர் மேலும் இந்த விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும், சம்பந்தப்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குறித்த கடிதத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறினார். அதேவேளை பொறுப்பு குரலை தவிர்க்க தனிப்பட்ட அறிக்கைகள் வெளியிடக்கூடாது என்றும் சாணக்கியன் வலியுறுத்தினார். குறிப்பாக இந்த விவகாரம் இந்த வாரத்தின் தொடக்கத்தில் சாணக்கியன் முன்வைத்த குற்றச்சாட்டை தொடர்ந்து உருவானது. அதில் பிரதியமைச்சர் சதுரங்க அபேசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நஜித் இந்திக்க கிங்ஸ்பரி உணவகத்தில் தொழிலதிபர் ஒருவரை சந்தித்து மதுபான உற்பத்தி உரிமம் குறித்து கலந்துரையாடியதாக அவர் கூறியிருந்தார். போர்க்காலத்திலும் கூட புலிகள் அலுவலகங்களுக்குள் நுழைந்து எதிரிகளை கொலை செய்யவில்லை. ஆனால் தற்போது அதைவிட மோசமான சூழ்நிலை உருவாகியுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் கூறுகையில், வெலிகம துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் மிகுந்த அதிர்ச்சியூட்டும் ஒன்றாகும். தமக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கோரிக்கை வைத்திருந்த பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவுக்கு தேவையான பாதுகாப்பு வழங்கப்படாத நிலையில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நாடு 30 ஆண்டுகள் போர் அனுபவித்தது. ஆனால் அந்த போர்க்காலத்திலும் புலிகள் அலுவலகங்களுக்குள் நுழைந்து தமது எதிரிகளை கொலை செய்யவில்லை. ஆனால் இன்று ஜேவிபி தலைமையிலான ஆட்சியின் கீழ் அதைவிட ஆபத்தான சூழல் உருவாகியுள்ளது. இது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகும் என்று தெரிவித்தார். நாட்டில் அராஜகம் நிலவு செய்வதற்காக பாதாள குழு என்ற போர்வையில் சில தரப்புகள் தமக்கு சாதகமான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றதா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது. மக்கள் நாய் பூனை போல சுட்டுக் கொல்லப்படுகின்றார்கள் என்ற உணர்வு பரவி வருகிறது.
பாதாள குழுக்களை ஒடுக்குகின்றோம் என்ற பெயரில் அவற்றை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் நடைபெறுகின்றதா என்ற சந்தேகமும் இன்று மக்களிடையே பெருகி வருகிறது என்று சாகர காரியவசம் சுட்டிக்காட்டினார். போதைப் பொருளுக்கு எதிரான தேசிய நடவடிக்கை திட்டம் வலுவான முறையில் எதிர்வரும் 30ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கான அச்சத்திலேயே எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்திற்கு எதிராக போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார்கள் என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களை ஒழிக்கும் தேசிய வேலை திட்டம் மற்றும் சட்ட ரீதியான கட்டமைப்பை வலுப்படுத்தல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் போது உரையாற்றியிருந்த அவர் கைது செய்யப்பட்ட தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக குழு உறுப்பினர்கள் பலரால் பல முக்கிய நபர்களின் பெயர்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவற்றை உரிய நேரத்தில் பொதுமக்களுக்கு அறிவிப்போம் என்றும் கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் போதைப்பொருள் வர்த்தகர்கள், பாதாள உலக குழுக்கள் மற்றும் சமூக விரோத குற்றவாளிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன. தேவையானால் இத்தகைய குற்றவாளிகளுக்கு என புதிய சிறைச்சாலைகள் உருவாக்கப்படும். பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சியினர் சிலர் அச்சமடைந்து திடீர் கலக்கத்துடன் நடந்து கொள்கின்றார்கள் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். நாடு சுதந்திரமடைந்த பின்னர் ஆட்சியினை வகித்து சில அரசியல்வாதிகள் போதைப்பொருள் மற்றும் பாதாள உலக செயல்பாடுகளை கவனிக்காமல் விட்டதோடு மட்டுமல்லாது தமது தனிப்பட்ட நலன்களுக்காக அவற்றை பலப்படுத்தியதன் மூலம் லாபம் அடைந்துள்ளதும் வரலாற்று உண்மையாகும். போதைப்பொருட்களுக்கு எதிரான தேசிய நடவடிக்கை 30ஆம் தேதி தொடங்கப்படும். அதனால் அச்சமடைந்து எதிர்க்கட்சியினர் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசாங்கத்தின் முயற்சிகளை திசை திருப்ப முயல்கின்றனர். ஆனால் அவற்றால் எங்களது உறுதி பாதிக்கப்படாது என்று அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார வலியுறுத்தினார். மெட்டா மற்றும் டிக்டாக் நிறுவனங்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் விதிமுறைகளை மீறியதாக ஐரோப்பிய ஒன்றியம் குற்றம் சாட்டியுள்ளது. இதன் விளைவாக இந்த 2 சமூக ஊடக நிறுவனங்களுக்கும் கோடிக்கணக்கான அபராதங்கள் விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சமூக ஊடக பயனர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், வெறுப்பு பேச்சு, குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் மற்றும் பயங்கரவாத செய்திகள் தொடர்பான புகார்கள் சரியாக கையாளப்படுவதை உறுதி செய்யவும் ஐரோப்பிய ஒன்றியம் டிஜிட்டல் சேவை திட்டம் என்ற சட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் மெட்டா மற்றும் டிக்டாக் ஆகிய நிறுவனங்கள் இந்த சட்டத்தின் முக்கிய பிரிவுகளை மீறியுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் கூறியுள்ளது. குறிப்பாக ஆராய்ச்சியாளர்கள் தங்களது தளங்களின் தகவல்களை அணுக அனுமதிக்காதது, பயனர்களுக்கு தகுந்த வெளிப்படைத்தன்மையினை வழங்காதது ஆகியன முக்கிய குற்றச்சாட்டுகளாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தின் விளக்கத்தின்படி இந்த தகவல்களை ஆராய்ச்சியாளர்கள் அணுக அனுமதிப்பது கட்டாய விதிமுறையாகும். இது சமூக ஊடக பயன்பாடு பயனர்களின் மனநிலை மற்றும் உடல்நிலைக்கு ஏற்படுத்தும் தாக்கத்தை புரிந்து கொள்ள உதவுகிறது. மெட்டா மற்றும் டிக்டாக் மீது 2024ஆம் ஆண்டிலிருந்து விசாரணைகள் தொடங்கப்பட்டன. அந்த விசாரணைகளில் இந்த நிறுவனங்கள் ஆராய்ச்சியாளர்களின் அணுகலை தடுத்ததோடு மட்டுமல்லாது குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் தகவல்கள் மற்றும் பயங்கரவாத செய்திகள் குறித்து புகார் அளிப்பதை கடினமாகவும் குழப்பமாகவும் ஆக்கியுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. மெட்டாவின் கீழ் இயங்கும் பேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களும் இதே குற்றச்சாட்டின் கீழ் உள்ளன. இந்த அறிக்கையின் அடிப்படையில் இரு நிறுவனங்களுக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் மிகப்பெரிய அளவிலான அபராதங்களை விதிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் மெட்டா நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டுகள் தவறானவை, ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இது குறித்து விவாதிக்க தயாராக உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளது. அதேபோல் டிக்டாக் நிறுவனமும் இந்த குற்றச்சாட்டுகளை தற்போது நாங்கள் ஆராய்ந்து வருகிறோம் என்று கூறியுள்ளது.